ஒரு சமயம் வித்யாசாகருக்காக நான் வக்காலத்து வாங்கினேன். இன்னைக்கு 2 கொலைகளை பண்ணிட்டு என் நம்பிக்கையிலேயே கறி பூசிட்டான். சார், இப்ப எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? சில பேரை ஏமாத்தினதா ஆரம்பத்துல ஜானிங்கிறவனை சந்தேகப்பட்டமே, அந்த மோசடிகளை கூட இதே வித்யாசாகரே செஞ்சிருக்கலாம் இல்லையா? Do one thing. அந்த வித்யாசாகர் மட்டுமல்ல, அவனோட அந்த ஜானிங்கிறவன் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்க சார். அதனால பல உண்மைகள் வெளிவரும். எஸ் சார். ஓகே.
ஓடாதீங்க சார். இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி ஓட போறீங்க? இல்ல உங்களுக்காக நான் எவ்வளவு நாளைக்கு ஓட போறேன்? ஆமா, இவர் பெரிய மகாத்மா. உன் கை சுத்தமா இருந்தா நீ ஏன் இப்படி மறைஞ்சு திரியுற? இந்த நிலைமையை பார்த்தா உனக்கு வேடிக்கையா இருக்குல்ல? இதுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். நான் 1000 கெட்டவனா இருக்கலாம் சார், அந்த கொலைகாரன் இல்ல. நீ செஞ்ச கொலைக்கு நான் தூக்கில தொங்க தயாரா இல்ல. என்ன, நீ எந்த தப்பு பண்ணாதவா, நல்லவா, யோக்கியா அப்படின்னு போலீஸ்ல போய் சொல்ல பாக்கலாம். யார் வேண்டாம்னா? அப்படியே நீ போனா கூட நாட்டுக்கு என்னையா நஷ்டம்? நீ செஞ்ச அக்கிரமத்துக்கெல்லாம் போலீஸ்காரங்க என்ன கொடுமைப்படுத்தல, நான் அவமானப்படல. இப்போ அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுதான் நீ அனுபவிக்கிற. அனுபவி. நீ நினைக்கிறது எனக்கு புரியுது. ஒருவேளை நான் முதல்ல போலீஸ் ஆகப்பட்டா நீ தப்பிச்சு போய் நிம்மதியா இருக்கலாம்னு பாக்குற இல்ல? சரி, நான் தப்பிச்சு நீ மாட்டிக்கிட்ட, உன்னை தப்பிக்க விட மாட்டேன். நான் செஞ்சது ஒரு நியாயமான கொலை, அதுல தர்மம் இருக்கு. அதுக்காக தண்டனை அனுபவிக்க நான் தயாரா இல்லை. உண்மையை சொல்ல போனா வாழணுங்கிற ஆசையே இப்போதான் எனக்கு வந்திருக்கு. அது அவ்வளவு சுலபம் இல்லை. அப்படியா? எங்க காட்டுல மயக்கம் போட்டு கிடந்தீங்க. நாங்க எல்லாம் பார்த்துட்டு உங்களை இங்க கூட்டியாந்தோம். நாங்க எல்லாம் இருளர் ஜாதிக்காரங்க. நீங்க என்னதான் கட்டாயப்படுத்தினாலும் என் முடிவுல இருந்து நான் விலக மாட்டேன். இனி இந்த ஜென்மத்துல நான் பாட போறதில்லை. இதனால எங்க மாதிரி சபாக்காரங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? எங்களை விடுங்க, எல்லாத்துக்கும் மேல உங்க ரசிகர்களுக்கு தான் பெரிய நஷ்டம். எனக்கு வந்து நஷ்டத்தை விடவா, எனக்கு கிடைச்ச ஏமாத்தத்தை விடவா, இதுக்கு மேல நான் எதுவும் பேச விரும்பல. தயவு செஞ்சு அர்ச்சனாங்கிற ஒருத்தி இருக்கிறதே மறந்துடுங்க. பிளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. அவன் வெட்டிட்டான், நாம அலையறோம். யாருப்பாது? ஒண்ணு தானே யாரு? சாண்டி, நீயா? என்னப்பா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற? என்ன அப்படி பாக்குற? என்ன தெரியலையா? நான் தான், நானே தான். ஒன்னால என் நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாத்தியா? போலீஸ் ஒன்ன தேடிச்சு, அப்புறம் என்ன தேடிச்சு, யாருக்கும் தெரியாம இங்க வந்து தோட்டக்காரனா உட்காந்துக்கிட்டேன். உன்னை யாருப்பா கொலையெல்லாம் செய்ய சொன்ன? ஆளே மாறிட்டிய, நீச்சு கூட மாறி இருக்குது. ஆமா. ஏன்பா இப்படி கொலைக்கு மேல கொலையா பண்ணிட்டு போனீங்கன்னா நீ எத்தனை தடவைப்பா தூக்குல தொங்குவ? அந்த அர்ச்சனா பொண்ணு வேற பாவம், உன்னையே நம்பிக்கிட்டு இருக்குது. கச்சேரிக்கு போறது இல்லையா, பொட்டு வைக்கிறது இல்லையா, பூ வைக்கிறது இல்லையா, நீ எப்ப வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்குது.
அர்ச்சனா என்னப்பா அதுக்குள்ள மறந்துட்டேன். அதான்ப்பா பாடையே. நீ என்னடா அப்படி கொலைக்கு மேல கொலை செய்ய பிளான் பண்ணிட்டு இருக்கிறிய? என்னப்பா என்னைய ஒரு மாதிரியா பாக்குற? என்னப்பா நீ பாட்டுக்கு போற? நான் மாட்டிக்கிட்டேன்னு போடுறாங்களோ? உனக்கு என்ன ஜெயில இருந்து வெளியே வந்தோடனே அர்ச்சனா வீட்டுக்கு போய் ஏசி ரூம்ல இருப்ப. நான் கடத்தரவு அலையணும்பா. ஏதாவது கைவசத்துல பணம் இருந்தா கொடு, அந்தமான் இந்தமான் போயிடுறேன். எப்பா என்ன அவன் பாட்டுக்கு போறான்? கள்ளத்தோணியில போய் சொல்றானா? இவனுங்களை நம்பினாலே இதுதான். எங்க வந்தீங்க? அர்ச்சனாவை பார்க்கணும். இது ரொம்ப சின்ன வீடாச்சே. இப்ப நாங்களும் ரொம்ப சின்னவங்களாச்சே. இனிமே அர்ச்சனாவை பார்த்து உங்களுக்கு என்ன லாபம்? இப்ப நான் கூட சின்னவன் தான். நான் உடனே அர்ச்சனாவை நில்லுங்க. உங்களால எங்க நிலைமை கீழே போயிட்டாலும் எங்க கௌரவம் கீழே போகல. அர்ச்சனா கிட்ட சொல்றேன், உங்களை பாக்குறதும் பார்க்காததும் அவ இஷ்டம். இங்கே இருங்க. வாங்க. அர்ச்சனா, அர்ச்சனா என்னாச்சு? ஒண்ணு இல்ல. அப்ப ஏன் அழுற? எதுக்கும் அழற? ஒரு நாளாவது என்ன வந்து பார்க்கணும்னு உங்களுக்கு தோணலையே? ஏங்க? ஒரு இடமா ரெண்டு இடமா வேட்டராய மாதிரி எல்லாரும் என்ன துரத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம எங்க பழகணும்? இப்ப எதுக்கு அதெல்லாம்? நெத்தில எங்க இடிச்சுக்கிட்டீங்க? இத போய் பெருசு பண்றிய? நான் பட்ட அவஸ்தையெல்லாம் நீ கேட்டா? இப்பெல்லாம் நான் பாடுறதே இல்லைங்க. நீங்க பக்கத்துல இருக்கிறப்பவே நான் செத்துணும்.